குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்றத்துக்கு திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகனின் மகனான கதிர் ஆனந்த் முதல் முறையாக போட்டியிட்டார். வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களே இருந்த நிலையில் திடீரென தேர்தல் பறக்கும் படையினர் துரைமுருகன் வீட்டில் ரெய்டு செய்தனர். அந்த ரெய்டில் 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. 2வது நாள் துரைமுருகனின் ஆதரவாளரான பூஞ்சோலை சீனிவாசன் வீடு, அவரது சகோதரி விஜயா தாமோதரன் வீடு, சிமெண்ட் குடோன் போன்றவற்றில் ரெய்டு நடத்தப்பட்டது. இதில் 11 கோடி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அங்கே வாக்காளர் பட்டியல் இருந்ததையும் வருமான வரித்துறை வழக்கு பதிவு செய்து அந்த தொகுதியில் மட்டும் தேர்தல் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலில் கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றார். 2019 பணம் பிடிபட்டதை தொடர்ந்து தொகுதி தேர்தல் செலவு பார்வையாளர் முத்துசிலுப்பன் தந்த புகாரின் அடிப்படையில் காட்பாடி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. 11 கோடி பணம் இருந்ததால் வருமான வரித்துறை பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் மீது வழக்கு பதிவு செய்தது. பிடிபட்ட பணத்தில் 9 கோடி ரூபாய் புத்தம் புதிய 200 ரூபாய் நோட்டுகள். அது எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என வங்கி அலுவலர் உட்பட 3 மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த 3 வழக்குகளும் நடந்து வருகின்றன. இந்த வழக்கில்தான் அமலாக்கத்துறை கடந்த ஜனவரி 3ஆம் தேதி காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன், MP கதிர் ஆனந்த் வீடு, அவர்களுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, பூஞ்சோலை சீனிவாசன் வீடு, தாமோதரன் வீடுகளில் ரெய்டு தொடங்கினர். லண்டன் மற்றும் துபாயில் துரைமுருகன் குடும்பத்துக்கு சில தொழில்கள் உள்ளன. தங்களது தொழில் நிறுவனங்களை பார்த்துவிட்டு வருவதற்காக மனைவி பிள்ளைகளுடன் துபாய் சென்றிருந்தார் கதிர் ஆனந்த். அவருக்கு அமலாக்கத்துறையினர் தகவல் தெரிவித்தனர். அப்போது துரைமுருகன் வழக்கறிஞர்களுடன் தனது வீட்டில் அவசர ஆலோசனை நடத்திவிட்டு தலைமைச் செயலகம் சென்று முதலமைச்சருடன் ஆலோசித்துவிட்டு தனது மகனிடம் ஆய்வுக்கு ஒப்புக்கொள்ள சொன்னார். அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் வீட்டுக்குள் சென்று ஆய்வு நடத்தி கொள்ளுங்கள் என்றார் கதிர் ஆனந்த். நீங்கள் வந்தால்தான் ஆய்வு செய்ய முடியும் என்றனர் அதிகாரிகள். ஜனவரி 7ஆம் தேதிதான் ரிட்டன் வருகிறேன் என கூறினார் கதிர் ஆனந்த். அதன் பிறகு உங்கள் முகவர்களை நியமித்து அவர்கள் முன்பு ஆய்வு செய்ய சம்மதம் என எங்கள் துறைக்கு உங்களின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரியில் இருந்து கடிதம் அனுப்புங்கள் என்றனர் அதிகாரிகள். அதனைத் தொடர்ந்து வேலூர் மாநகர துணை மேயர் சுனில்குமார், காட்பாடி நிர்வாகி வன்னியராஜா, வழக்கறிஞர் பாலாஜியை நியமித்து மின்னஞ்சல் செய்தார் கதிர் ஆனந்த். அதன் பிறகு ஆய்வுக்கு வீட்டுக்குள் செல்லலாம் என உயரதிகாரிகள் உத்தரவிட்டதும் ரெய்டுக்கு வந்தவர்களை சோதனை செய்து உள்ளே அனுமதித்தனர். வீட்டுக்குள் மதியம் 2:15 மணிக்கு சென்ற அதிகாரிகள் ஒவ்வொரு அறையாக திறந்து ஆய்வு செய்தனர். துரைமுருகன், அவரது மனைவி தனி அறைகளை திறப்பதற்கான சாவி மட்டும் தங்களிடம் இல்லை என்றுள்ளனர் பணியாளர்கள். கதவை உடைத்து திறந்து ஆய்வு செய்தனர். வீட்டில் சல்லடியாக தேடியதில் 8 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றியது. அதில் 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அவற்றையெல்லாம் அங்கேயே வைத்துவிட்டனர். ரெய்டு தொடங்கிய நாளிலேயே சீனிவாசன், தாமோதரன் வீட்டிலும் விடியற்காலை கதிர் ஆனந்த் வீட்டிலும் சோதனை முடிந்தது. அமலாக்கத்துறை வருவதற்கான நோக்கம் குறித்து விசாரித்த போது அந்த புகாருக்கு பின் கதிர் ஆனந்தை விசாரணைக்கு வர சொல்லி அமலாக்கத்துறை பல முறை சம்மன் அனுப்பியது. அவர் அதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தாரே தவிர நேரில் ஆஜராகவில்லை. அதனாலேயே இந்த ரெய்டு என்கிறார்கள். திமுக வட்டாரங்களோ நாடாளுமன்ற தேர்தலுக்காக பெரிய அளவில் தேர்தல் நிதி மணல் மாஃபியாக்களிடம் பாஜக தரப்பு கேட்டபோது அவ்வளவு பெரிய தொகை தர முடியாது என மணல் மாஃபியாக்கள் பேரம் பேசினர். இதனால் அமலாக்கத்துறையை ஏவி மணல் குவாரிகளில் அதிரடியாக ரெய்டு செய்ய வைத்த பாஜக நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் மற்றும் முதலமைச்சரை சிக்க வைப்பதற்கான முயற்சிகளை எடுத்தது. அது தோல்வியில் முடிந்துள்ளது. இப்போது மீண்டும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளனர். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, திமுகவுக்கான வருவாயை முடக்குவது. 2வது, அதானி நிறுவனத்துக்கு தந்த டிஜிட்டல் மீட்டர் சப்ளை ஒப்பந்தத்தை ரத்து செய்ததால் அந்த கோபத்தில் அமலாக்கத்துறையை காட்டி மிரட்டுகிறார்கள். ரெய்டு முடிந்ததும் நீண்ட நேரம் மேலிடத்தின் உத்தரவுக்காக அதிகாரிகள் காத்திருந்தனர். துபாயிலிருந்து கதிர் ஆனந்த் MP வந்து இறங்கியதும்
கைது செய்யப்படுவார் என அமலாக்கத்துறை மறைமுகமாக மிரட்டியது. இதனால் டெல்லி தொடர்பில் சமாதானம் பேசியவர் மற்றொரு புறம் சட்ட ரீதியான முயற்சிகளுக்கு டெல்லி சென்றார். நள்ளிரவு பேச்சுவார்த்தை முடிந்ததும் அதுவரை டீ டிஃபன் சாப்பிட்டுவிட்டு கல்லூரி வளாகத்தில் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த அமலாக்கத்துறையினர் விடியற் காலை ரெய்டு முடிந்தது என சொல்லி புறப்பட்டு சென்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.